வெல்கம் டு ஒன் பீஸ் வேர்ல்டு மோமே. ஒன் பீஸ் லாஸ்ட் சாப்டர்ல ஒரு ஏரா எண்ட் ஆகி இன்னொரு ஏரா ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கறது வந்து ரொம்ப சூப்பராகவே காட்டியிருக்காங்க. ஈமோட பிளான் என்னங்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்படியே வந்து ஹரால்ட் எப்படியாப்பட்ட கேரக்டர் அப்படிங்கிறதையும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த சாப்டர்ல என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்துடலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஹை பாயிண்ட் இருக்கும், அதையும் தட்டி விட்டுருங்க. கார்ப் அதுக்கப்புறமா ரோஜர் அவங்க 2 பேரும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் வந்து ராக்ஸ் மேல வந்து யூஸ் பண்ணாங்க இல்லையா? ஸோ அதுலேருந்து தான் இது வந்து கண்டினியூ ஆகுது. இந்த அட்டாக்ல ராக்ஸ் வந்து தெரிச்சு ஒரு சரி விழுந்திருக்காரு. ஸோ விழுந்தோடனே அவரோட கேர்ஸ் இருக்குல்ல, ஸோ அது அப்படியே போறது வந்து போன சாப்டர்ல காட்டியிருந்தாங்க இல்லையா? இதுல வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அந்த கேர்ஸ் வந்து அவர் விட்டு போயிடுச்சு. பட் இந்த அட்டாக் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தனால 3 பேருமே 3 சைடு வந்து தெரிச்சு கிடக்குறாங்க. யாராலையும் மூவ் ஆக முடியல. ஸோ அப்போதைக்கு ராக்ஸ் வந்து கான்சியஸ்க்கு வந்து வந்துட்டாரு. ஒரு வழியா நம்ம கிட்ட இருந்து கேர்ஸ் போயிடுச்சான்னு சொல்லிட்டு திங்க் பண்றாரு. திங்க் பண்ணிட்டே இருக்க பாத்தீங்கன்னா 3 பேர் வந்து அங்கிருந்து வந்துகிட்டு இருக்காங்க. சோ அத பார்த்தோனே திரும்ப ராக்ஸ் வந்து என்ன திங்க் பண்றாருன்னா, ரோஜர் கார்ப் நீங்க வந்து இப்ப இருக்காதீங்க, இங்க இருந்து கிளம்பி ஓடுங்க, எப்படியாவது இங்க இருந்து உயிரோட போயிருங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காரு. சோ அந்த திரும்ப 3 பேரை காட்டுறாங்க. யார் அந்த 3 பேர்னா, கார்லிங், அதுக்கப்புறமா வந்து சோமர்ஸ், அப்புறம் வந்து மாஃபி. சோ உங்க 3 பேர் வந்துட்டு இருக்கானுங்க. இந்த மாஃபி கேரக்டர் வந்து நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். சாம்ராக் வந்து தூக்கிட்டு போனா இல்லையா டிராகன் இருந்து, சோ அவன் தான். ஐ திங்க் அந்த மிஷனை வந்து மாஃபிக்கு வந்து ஒருத்தர் கொடுத்திருப்பா இல்லையா, அது வந்து சோமர்ஸா இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகம். ஏன்னா சோமர்ஸுக்கு வந்து கார்லிங் வந்து பிடிக்காது. அதனால கார்லிங்கே தெரியாம அவனோட பையனை எடுத்து வர சொல்லி இருந்திருக்கலாம். சோ இதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். 3 பேர் வந்துட்டு இருக்கானுங்க. பட் ராக்கால மூவே ஆக முடியல. கார்லிங் இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டே இருந்திருப்பான் போல இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட்லயே சண்டை போட்டு பார்த்தா அவனால சுத்தமா முடியல. இப்போதைக்கு இவர் வீக்கா இருக்காரு, இந்த டைமை யூஸ் பண்ணிக்கிட்டா தான் உண்டுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா, அவனோட ஸ்வாடை யூஸ் பண்ணி ராக்ஸை வந்து குத்த போறான். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ஒண்ணு. பட் ராக்ஸ் வந்து அப்ப என்ன திங்க் பண்றாருன்னா, என்ன ஸ்டாப் பண்ணதுக்கு தேங்க்ஸ்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்காரு. சோ யாருக்கு அந்த தேங்க்ஸ் சொல்றாருன்னா, நம்ம கார்ப்புக்கும் ரோஜருக்கும் தான் அந்த தேங்க்ஸ் சொல்றாரு. அதுக்கடுத்து கவானையும் ரேலியையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் மின்னல் வேகத்துல ஓடிட்டு இருக்காங்க. கபான் இருக்கான் இல்லையா, அவன் வந்து கார்ப்பு தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். ரேலி வந்து ரோஜரை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்காரு. சோ இப்ப கார்ப் வந்து கபான்ட்ட என்ன கேக்குறாருன்னா, ராக்ஸுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. அதுக்கு கபான் என்ன சொல்றானா, இந்த டைம்ல எனிமியை பத்தி நீ கவலைப்பட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு அவன் கேட்க, அதுக்கு கார்ப் என்ன சொல்றாருன்னா, டேய் நானும் உன்னோட எனிமி தான்டான்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுக்கடுத்து ரேலி இருக்கார் இல்லையா, ரேலி கிட்ட வந்து ரோஜர் கேக்குறாரு, என்னாச்சு ராக்ஸுக்கு வந்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறப்போ ரேலி சொல்றாரு, அவனை வந்து கொன்ட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேலி சொல்றாரு. அப்புறமா அந்த ஐலாண்டை காட்டுறாங்க. அது ஃபுல்லாவே தெரிச்சுக்கிட்டு இருக்கு. மெரைன்ஸ் எல்லாம் அதை ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல்லாவே இது கொலாப்ஸ் ஆயிட்டு இருக்கு. சோ அப்படியே சொல்றாங்க, இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்தது இல்லையா, இது எந்த ஒரு ஹிஸ்டரி பேஜ்லயும் இடமாக போறது கிடையாது, அதை அழிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஐலாண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஐலாண்டை வந்து வேவ்ஸ் வந்து சால்வ் பண்ணிடுச்சு, அப்படியே ஃபாக் வந்து கன்சியூம் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி நடந்துட்டு இருக்கப்பே நிறைய பேரை வந்து காட்டுறாங்க. யாராருன்னு பாத்தீங்கன்னா, இந்த காட் வேலியில முக்கியமான பர்சன் எல்லாம் காட்டுறாங்க. பிக்மம், கைடோ, அதுக்கப்புறமா வந்து டிராகனை காட்டுறாங்க, டீச்சர் காட்டுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம சாங்ஸ் வந்து குழந்தையா இருக்கார் இல்லையா, சோ அது எல்லாமே காட்டிட்டு இருக்காங்க. கூமா, சோ இவங்க எல்லாருமே வந்து காட்டுறாங்க. ஒரு பெரிய போல்ட் ஆஃப் லைட்டிங் வந்து ஹெவனை ஸ்பிளிட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் வந்து சைலண்டா இருந்திருக்கு. சோ இது என்னன்னா, ஒரு ஏரா எண்ட் ஆகி இன்னொரு ஏரா வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. வேவ்ஸ் வந்து சால்வ் பண்ணது இல்லையா அந்த ஐலாண்ட, இது கிட்டத்தட்ட வாய்ட் செஞ்சுரி மாதிரி தான். சோ அதுலயும் நிறைய ட்ரூத் எல்லாம் வந்து சீக்குள்ள தான் இருக்கு. சோ அந்த பேனல் இதுக்கு முன்னாடி காட்டினாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் தான் பின்னாடி வந்து யான்கோ ஆக போறாங்க. அதுக்கடுத்து நம்ம ரோஜர் பைரட் குரூ இருக்காங்க இல்லையா, அவங்கள காட்டுறாங்க. அவங்க வந்து அந்த ஐலாண்ட்ல இருந்து எஸ்கேப் ஆகி ரொம்ப ஃபாஸ்டா வந்து போயிட்டு இருக்காங்க. பட் ரோஜர் பைரட் குரூல இருக்கவங்களுக்குலாம் செம்ம கியூரியாசிட்டி. ஏன்னா ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸர் எடுத்துட்டு வந்துட்டானுங்க. பட் ஓபன் பண்ணி பார்க்க முடியாம இருந்துட்டு இருக்கறால அவங்களுக்கு வந்து செம கியூரியாசிட்டி. டக்குன்னு வந்து ரோஜர்ட்ட போறானுங்க. ரோஜர் அப்பதான் பயங்கரமா அடிபட்டு ஓரளவுக்கு தெளிவாகி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து அவர் சொல்றாரு, ஓகே உங்க எல்லாரும் நான் வெயிட் பண்ண வச்சுட்டேன், வாங்க வந்து நம்ம ட்ரெஸ்ஸர் ஓபன் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொன்னோனையும் அங்க இருக்கவங்க எல்லாம் ரோஜர் கிட்ட வந்து ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸர் எடுத்துட்டு வந்திருக்கோம், சீக்கிரம் வாயா ஓபன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்க பைரட் குரூல இருக்கவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ரோஜர் என்ன சொல்றாருன்னா, டேய் இப்பதான்டா கொஞ்சம் கியூரியா இருக்கேன், செத்து பொழைச்சு வந்திருக்கேன்டா, கொஞ்சமாவது என்னை பத்தி ஒரி பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அவனுங்க திரும்ப கண்டுக்காம வாங்க ட்ரெஸ்ஸர் ஓபன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவனுக்கு கூப்பிட்டு இருக்கானுங்க. இவருமே கியூரியாசிட்டியா அவர் ட்ரெஸ்ஸரை பார்த்தோனையும் ஓபன் பண்ணலாம்னு சொல்லிட்டு போறாரு. போறப்ப பாத்தீங்கன்னா ஒரு சவுண்ட் ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு. இந்த சவுண்டை கேட்டனே அவங்க எல்லாருமே அலர்ட் ஆயிராங்க. என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து அதை ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா ஒரு ட்ரெஸ்ஸர் பாக்ஸ்ல இருந்தா அந்த சவுண்டுங்கிறது வந்து வந்துட்டு இருக்கு. பாக்ஸ் ஓபன் பண்ணா உள்ள இருந்தது சாங்ஸ். சோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஆச்சரியம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல் வந்து வேர்ல்டு வைடு ஃபுல்லா வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ராக்ஸ் வந்து இறந்துட்டான், ராக் பைரேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் முடிச்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிகல் வந்து வேர்ல்டு ஃபுல்லாவே ரிலீஸ் ஆயிருக்கு. சோ அதுல என்ன இம்பார்ட்டன்டா சொல்லியிருக்காங்கன்னா, அதுக்கு மெயினான காரணமா இருந்தது கார்ப் தான். கார்ப் தான் காட் வேலியோட ஹீரோன்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல்ல வந்து இருக்கு. அடுத்து வந்து நம்ம கார்ப்பை காட்டுறாங்க. கார்ப் வந்து மெரைன் ஹெட் குவார்டர்ஸ்ல வந்து இருக்காரு. அவரும் இந்த ஆர்டிகல் வந்து படிச்சிட்டு இருக்காரு. படிச்சோனே அவருக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அந்த பேப்பர் எல்லாம் கிழிச்சு எரிஞ்சிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. டேய் மோர்கன், நீ மட்டும் என் கையில கிடைச்சனா செத்தடா அப்படிங்கிற மாதிரி செம்ம கோவத்துல இருக்காரு. அப்பதான் சென்கோக்கு வராரு. சென்கோக்கு மேல இவர் வந்து கோவப்படுறாரு. சோ என்னடா ஆர்டிகல் இது இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு கார்ப் கேட்க, அதுக்கு சென்கோக்கு என்ன சொல்றாருன்னா, வேர்ல்ட் கவர்மெண்ட் வந்து மோர்கனுக்கு வந்து நிறைய காசு கொடுத்திருக்காங்க, அதனால அவன்
இப்படி எழுதியிருக்கான்னு சொல்லிட்டு சென்கோக்கு வந்து சொல்றாரு. ஸோ இதை கேட்டோனே கார்ப் வந்து கடுப்பாகி அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த சண்டைங்கிறது எப்போ ஃபன்னா போட்டுக்குவாங்க இல்லையா? ஸோ நம்ம ஜோரோ, சாஞ்சி, அதுக்கப்புறமா லூஃபி இவங்கலாம் அப்பப்போ வந்து ஒரு ஃபன்னா சண்டை போட்டுக்குவாங்கல்ல. அந்த மாதிரியான ஒரு சண்டை தான். ஸோ போட்டுட்டு இருக்கப்பவே வந்து சென்கோக்கு வந்து ஒண்ணு சொல்றாரு. சென்கோக்கு வந்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த வேர்ல்ட் கவர்ன்மென்ட்டோட பவர்ஸ் இருக்கு இல்லையா? அத வந்து சொல்றாரு. மெரைன், அதுக்கப்புறமா வேர்ல்ட் கவர்ன்மென்ட், அதுக்கப்புறமா இந்த நேஷன்லாம் இந்த கவர்ன்மென்ட்டோட வந்து இருப்பாங்க இல்லையா? 10 மில்லியன் சோல்ஜர்ஸ் வந்து வேர்ல்டு வைடா இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. சொல்லிட்டு வந்து இன்னொரு விஷயம் சொல்றாரு. ஸோ அவங்களோட மோட்டிவ்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்மளால வந்து ஃபைண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை ஏன் இங்க அவர் மென்ஷன் பண்றாருன்னா, இந்த ஆர்டிகல்ல இருந்தான இந்த கான்வர்சேஷன் வந்து ஸ்டார்ட் ஆனது. மேபி இதோட ட்ரூத் வெளில தெரிய வருதுன்னு வச்சுக்கங்களேன். இப்ப ரோஜரும் கார்ப்பும் சேர்ந்து தான் ராக்க வந்து டிஃபீட் பண்ணாங்கன்னு தெரிய வருதுன்னா, பட் அது வந்து எப்படி வேணாலும் மாறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. மெரைன்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து ஒருவேளை ரோஜர் மாதிரி போறதுக்குமான சான்ஸ் இருக்கு. இன்னொன்னு வந்து என்னன்னா, ஒரு பைரேட் க்ரூவோட சேர்ந்து தான் இவங்க வந்து டிஃபீட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவா போறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ அத மறைக்கிறதுக்கு கூட வேர்ல்ட் கவர்ன்மென்ட் வந்து இப்படி எழுதியிருக்கலாம் அப்படிங்கறத ஒரு இன்டைரக்டா சென்கோக்கு சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். பட் என்ன சொன்னாலும் கார்ப்புக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்ல. அவர் வந்து செம்ம கடுப்பா இருந்துட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, திரும்ப ப்ரமோஷனுக்காண்டி தானே நீ போயிட்டு இருக்க, போடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி திட்டுறாரு. அதுக்கு வந்து சென்கோக்கு வந்து ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட் வந்து சொல்றாரு. கீழ இருந்து நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அதனால மேல போய் தான் ஓரளவுக்கு நம்ம நல்லது பண்ண முடியும். சோ அதனால அங்க போறது வந்து தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்றாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சென்கோக்குள்ள வந்து வேற ஒண்ணு இருக்கு. பட் அது லைட்டாவும் இருக்கலாம், டார்க்காவும் இருக்கலாம். அது என்னங்கிறது வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பட் கார்ப் வந்து திரும்ப என்ன சொல்றாருன்னா, பட் அதை மிஸ்யூஸ் பண்ணனு வச்சுக்கவே நானே உன்னை கில் பண்ணுவேன்டான்னு சொல்லிட்டு கார்ப் வந்து சொல்றாரு. அதுக்கு சென்கோக்கு வந்து என்ன சொல்றாருன்னா, இதாண்டா ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சொல்லிட்டு வந்து அவர் போறாரு. இந்த சைடு வந்து கார்ப் வந்து வராரு. சோ அப்போதைக்கு வந்து சென்கோக்கு வந்து கேக்குறாரு, நீ மெரைன் வந்து குயிட் பண்ண போறியான்னு சொல்லிட்டு கேக்குறாரு. சோ அதுக்கு வந்து கார்ப் வந்து என்ன சொல்றாருன்னா, சோ அதெல்லாம் கிடையாதுடா, நான் குயிட் பண்ணலன்னு சொல்லிட்டு கார்ப் வந்து போறாரு. அடுத்து எல்ஃபாபா காட்டுறாங்க. அங்க வந்து லோக்கி இருக்கா இல்லையா? லோக்கி வந்து இந்த ஆர்டிகல் வந்து படிச்சிட்டு இருக்கான். சோ படிக்கிறப்பவே அவனுக்கு மைண்டுக்குள்ள வந்து ஓடுது. ஏன்னா அவனுக்கு ராக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ராக்ஸ் கிட்ட வந்து என்ன சொல்லியிருப்பான்னா, நான் உங்களோட டீம்ல வந்து சேர்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். பட் இவர் வந்து சின்ன பையன்லாம் சேர்த்து நான் என்னடா பண்ண போறேன், போடா அப்படிங்கிற மாதிரி வந்து ராக்ஸ் வந்து சொல்லியிருப்பாரு. அந்த கான்வர்சேஷன்லாம் லோக்கிக்கு வந்து மைண்டுக்குள்ள வந்து ஓடிட்டு இருக்கு. சோ அங்க பேசிட்டு இருக்கப்போ முக்கியமான ஒண்ண பத்தி பேசியிருப்பாங்க. லோக்கி வந்து என்ன சொல்லியிருப்பானா, நீங்க தான் நிக்கான்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் லோக்கி வந்து சொல்லியிருப்பான். பட் இத பத்தி ராக்ஸுக்கு வந்து எதுவுமே தெரியாது. நிக்காவா அப்படின்னா என்னடா, யார் இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. அதுக்கு லோக்கி என்ன சொல்றாருன்னா, அவர் தான் லிபரேஷன் ஆஃப் வாரியர், சிரிச்சுக்கிட்டே இந்த உலகத்தை அழிக்க முடியும் அவரால் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அதுக்கு ராக்ஸ் என்ன சொல்றாருன்னா, அழிக்கிறதா அதெல்லாம் நமக்கு கிடையாது, நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த வேர்ல்டோட கிங்காக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். சொல்லிட்டு அடுத்த இம்பார்ட்டன்டான ஒன்னு சொல்றான், அப்படி இந்த உலகத்தை அழிக்கிற பவர் இருக்குன்னா அது உங்க அப்பாவுக்கு தாண்டா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றான். கலீரா ஆர் ஸ்லம்பரின்னு சொல்லிட்டு ஒன்னு மென்ஷன் பண்றான். அதை யூஸ் பண்ணி உங்க அப்பாவால தாண்டா அந்த உலகத்தை அழிக்க முடியும்னு சொல்லிட்டு அங்க வந்து ராக்ஸ் வந்து சொல்றான். சோ இப்பவே வந்து ஈமோட பிளான் என்னங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ராக்ஸுக்கும் ஈமுக்கும் பேட்டில் பண்ணிட்டு இருக்கப்போ ஈமு வந்து ஒன்னு சொல்லியிருப்பா, நான் வந்து அடுத்த ஒருத்தரை ஃபைண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பா. அவ யாரை மென்ஷன் பண்ணிருப்பான்னா ஹரால்ட தான் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பா. சோ ஹரால்டுக்கு அப்படி என்ன பவர் இருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதை யூஸ் பண்ணி உலகத்தையே அழிக்க முடியும். இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் ஈமு வந்து ராக்ஸ் கிட்ட வந்து அதை சொல்லியிருந்திருக்கா. ராக்ஸ் அப்பவே வந்து அதை ஃபைண்ட் பண்ணிட்டான். நானும் உங்க அப்பாவும் சேர்ந்துட்டோம்னா எங்களை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராக்ஸ் வந்து சொல்றான். அதுக்கு வந்து லோக்கி என்ன சொல்றான்னா, ஆமா இல்ல அப்புறம் ஏன் டீம் ஆக மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க, ஏன்னா லவ்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ராக்ஸ் திரும்ப என்ன சொல்றான்னா, உங்க அப்பா எத்தனை டைம் ரிஜெக்ட் பண்ணாலும் பரவாயில்ல, 100 டைமா இருக்கட்டும் 200 டைமா இருக்கட்டும், நான் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு ராக்ஸ் வந்து சொல்றான். ஸோ இதெல்லாம் அந்த ஆர்டிகல் படிக்கிறப்போ லோக்கியோட மைண்டுக்குள்ள வந்து வருது. அவன் செம்மையா ஃபீல் பண்றான். அடுத்து வந்து ஹரால்ட காட்டுறாங்க. ஹரால்ட் வந்து ஒரு ஜெயிண்ட போட்டு அடி பொளந்துகிட்டு இருக்காரு. அவன் வந்து என்ன பண்ணிருக்கான்னா, ஹியூமன் டேந்து இதான். ஸோ இதனால கடுப்பாய் வந்து ஹரால்ட் வந்து அடி போட்டு பொளந்துகிட்டு இருக்காரு. இது மட்டும் காரணம் கிடையாது, அவருக்கும் ராக்ஸ் வந்து டெத் ஆயிட்டான்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ ராக்ஸோட ஜாயின் பண்ணாம இருந்தாருன்னா அவர் வந்து பீஸை வந்து லைக் பண்ணாரு, அதனால ஜாயின் பண்ணாம இருந்தாரு. இன்னொன்னு வந்து வேர்ல்ட் கவர்மெண்டோட இதுதான் நம்ம கரெக்டான டைம், இப்போ வந்து நம்ம அவங்களோட சேரலன்னா திரும்ப சேர முடியாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் ராக்ஸோட சேராம இருந்தாரு. ஸோ ஜெயின்ஸுக்கும் பீப்புளுக்கும் இருக்கிறது வந்து ரேசிசம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஹையா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ரேசிசம் இருக்கக்கூடாது, எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஹரால்டு வந்து இருந்துகிட்டு இருக்காரு. அதனாலதான் ராக்ஸோட சேராமலும் இருக்காரு. ஸோ இந்த டைம்ல போயிட்டு இவன் போயிட்டு ஹியூமன் அவர் சும்மா இருப்பாரா, எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியலங்கிற ஒரு கோவம், சும்மா இப்படி பண்ணிட்டானுங்கிற ஒரு கோவத்துல இந்த ஜெயிண்ட போட்டு அடி பொளந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு விரக்தி இருக்கு. ஸோ அதனால அழுகுறாரு. ஸோ அங்க இருக்கவங்களாம் வந்து ஜெயின் கிங் அழுகிறத பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அதுக்கடுத்து நம்ம டிராகனை வந்து காட்டுறாங்க. டிராகனை வந்து ஜெயில பிடிச்சி போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா அவர் பண்ண சம்பவம் அந்த மாதிரி இல்லையா. அப்போதைக்கு கார்ப் வந்து வராரு. ஸோ கார்ப் வந்து டிராகன் என்ன சொல்றாருன்னா, உங்களை எனக்கு பிடிக்கல
கண்டுக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பட் கார்ப்பெல்லாம் பெருசா கண்டுக்கல. ஸோ அப்படியே இருந்துட்டு இருக்காரு. திரும்ப டிராகன் என்ன சொல்றாருன்னா, நான் மெரெய்ன வந்து குயிட் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ அதையும் பெருசா வந்து கார்ப் வந்து கண்டுக்கல. கார்ப் வந்து கீய வந்து டிராகன்ட்ட தூக்கி போட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அடுத்து வந்து ஹெரால்ட காட்டுறாங்க. ஹெரால்டு வந்து லோக்கியையும் ஹஜுருதீனையும் கூப்பிட்டு நீங்க தான் இனிமே. ஸோ நீங்க இனிமே ஒண்ணா இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ ஏன்னா லோக்கிய வந்து அப்பியரன்ஸ்னால ஒதுக்கி வச்சிருந்திருப்பாங்க இல்லையா? இனிமே அதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஜரூல்ட்ட வந்து அவர் சொல்றாரு, இனிமே நீங்க தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து அவர் வந்து கிளம்புறாரு. ஸோ கிளம்பி எங்க போறாருன்னா, மெரைன் ஃபோர்ட் இருக்கு இல்லையா? அங்க வந்து போறாரு. அங்க போயிட்டு அவரோட ஷிப்ப லேண்ட் பண்ணோனயுமே, அங்க இருக்க மெரைன் ஒருத்தன் வந்து கத்துறான். சார் நீங்க எல்லாம் இங்க வந்து லேண்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு இந்த பெர்மிஷன் இல்லன்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். அப்போதைக்கு ஹெரால்ட் வந்து என்ன பண்றாருன்னா, அவர் அங்கிருந்து கத்துறாரு. யாராவது மெரைன் சோல்ஜர்ஸ்ல ஹை அத்தாரிட்டில இருக்கவங்க இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கத்துறாரு. கத்திட்டே இருக்கப்ப என்ன பண்றாருன்னா, அவரோட தலையில வந்து 2 கொம்பு இருக்கும் இல்லையா? அது 2யும் பிரேக் பண்றாரு. ஆக்சுவலா அவருக்குள்ள வந்து ஒரு பெரிய குற்ற உணர்வு இருக்கு. ஏதோ ஒரு பெரிய ட்ரூத் வந்து அவருக்கு தெரிய வந்திருக்கு. சோ இல்லன்னா இவ்வளோ கில்ட்டா ஒரு மனுஷன் வந்து இருக்கவே முடியாது. என்ன சொல்லிட்டு கத்துறாருன்னா, இவ்வளவு வருஷமா ஹியூமனுக்கு வந்து ஜெயின்ஸ் வந்து நெறைய கிரைம் வந்து பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஒர்ஸ்ட்டான ஒண்ணு தான். இவங்க முன்னாடி இருக்கவங்க பண்ணதெல்லாம் நான் சரி பண்ண பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து கத்துறாரு. பண்ணிட்டு லாஸ்ட்டா வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்றாரு. இது சரியாகணும்னா நான் ஸ்லேவா கூட இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தைய வந்து விடுறாரு. சோ நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஹெரால்ட் வந்து ஒரு பெரிய கில்ட்ல இருக்காரு. சோ அப்படின்னா ஏதோ ஒரு ஒர்ஸ்ட்டான திங் வந்து ஜெயின்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இல்லன்னா ஜெயின்ஸ யூஸ் பண்ணிட்டு இவங்க மேல பழியும் வந்திருக்கலாம். அடுத்து என்ன நடக்கலாம்னா, ஈமு வந்து ஹெரால்ட கண்ட்ரோல் பண்ணி அவன் சொன்னாலே ஒரு பவர்ஸ் அத யூஸ் பண்ணி வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். கர்ஸ வந்து ராக்ஸ் மேல யூஸ் பண்ணலையா? சோ அதே மாதிரி ஹெரால்ட் மேல யூஸ் பண்ணி அவனே போயிட்டு எல்ஃபால அட்டாக் பண்ற மாதிரி கூட பண்ணலாம். அப்படி பண்ணிட்டு இருக்கப்போ லோக்கி வந்து அவங்க அப்பாவை கில் பண்ணானா, இல்ல வேற எதுவும் இன்சிடென்ட் நடந்துச்சா அப்படிங்கறதெல்லாம் வந்து அடுத்தடுத்த சாப்டர்ல நமக்கு தெரிய வரும். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. அப்படியே நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கங்க.